உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பு வணக்கம். நான் டாக்டர் ராமகிருஷ்ணன். பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கோழி முட்டைகளில் 2 விதங்கள் தான் காமனாக இருக்குது. ஒன்று நாட்டுக்கோழி முட்டை, இன்னொன்று பிராய்லர் கோழி முட்டை. இப்போது ஒருத்தர்கிட்ட போய் நாட்டுக்கோழி முட்டை சிறந்ததா பிராய்லர் கோழி முட்டை சிறந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க நாட்டுக்கோழி முட்டை தான் சிறந்தது அப்படின்னு. அதுக்கான காரணங்கள் கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி இயற்கையான முறையில் வளருது, பிராய்லர் கோழியை கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழி முட்டை நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும், அதனால் அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டையோட ரேட்டு அதிகம், அதனால் ஒரு பொருள் தரமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். இதனாலலாம் நாட்டுக்கோழி தான் சிறந்தது அப்படின்னு நம்ம காமனாக நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி இயற்கையான முறையில் வளருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பொதுவாக நம்ம கடைகளில் கிடைக்கிற இந்த நாட்டுக்கோழி முட்டை எங்கேருந்து வருது? நாட்டுக்கோழியை பெரும்பான்மையான எண்ணிக்கையில் தேர்ந்தெடுத்து அதை நம்ம பிராய்லர் கோழி மாதிரியே கூண்டுக்குள்ளே அடைச்சி அதுக்கு தேவையான தீவனங்களை கொடுத்து உற்பத்தி செய்யப்படுறது தான் கடைகளில் கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டை. அதனால் அது இயற்கையான முறையில் வளருது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக உண்மை இல்லை. அதே மாதிரி நாட்டுக்கோழியில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலருக்கு காரணம் அதில் இருக்கிற புரோட்டோபோர்ஃபைரின் 9 அப்படிங்கிற ஒரு நிறமி தான். இந்த நிறமிக்கும் டேஸ்ட்டுக்கும் சத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டைக்கும் பிராய்லர் கோழி முட்டைக்கும் ஊட்டச்சத்துக்கள் வாரியாக வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துலேயுமே இருக்கிற விட்டமின்ஸு, மினரல்ஸு, புரதம், கொழுப்புச்சத்து இதிலலாம் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை அப்படின்னு தான் பல ஆய்வுகளில் நிரூபணமாயிருக்கு. பொதுவாக முட்டையுடைய டேஸ்ட் எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழி சாப்பிட்ற தீவனத்தை பொறுத்தது, மற்றும் அந்த கோழி வளர்கிற சூழ்நிலையை பொறுத்தது, அப்புறம் அந்த முட்டையை சமையல் செய்கிற பக்குவத்தை பொறுத்தது. அடுத்து நாட்டுக்கோழி முட்டை ரேட் ரொம்ப அதிகமாக விற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பிராய்லர் கோழி வளர்க்குறதுக்கும் நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம நாட்டுக்கோழியை கூண்டுக்குள்ளே அடைச்சி அதுக்கு தேவையான தீவனங்கள்லாம் நம்ம போட்டு வளர்க்கும்போது அதுக்கான அந்த செலவினங்கள் அதிகமாகுது. அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழி ஒரு வருஷத்துக்கு 150 முட்டை தான் இடும். ஆனால் அதுவே இந்த பிராய்லர் கோழி 300 முட்டைகள் வரைக்கும் இடும். இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், பொதுவாக ஜென்ரலாக நாட்டுக்கோழியை நம்ம பண்ணைகளில் வளர்க்குறதுக்கான செலவு அதிகமாகுது. அந்த செலவையெல்லாம் நுகர்வோர் மேலே அவங்க கட்டிடுறாங்க. அதனால தான் இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கு ரேட்டை அதிகமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நாட்டுக்கோழி முட்டை சிறந்தது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை பப்ளிக்கில் ஏற்படுத்திட்டாங்க. அதனால் இந்த நாட்டுக்கோழிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இதனால் மக்கள்லாம் நாட்டுக்கோழி முட்டையை தேடி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் என்ன ரேட்டு கொடுத்தாலும் மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாட்டுக்கோழி முட்டையோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். பொதுவாக கடைகளில் கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டைக்கும் பிராய்லர் கோழி முட்டைக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு நாட்டுக்கோழி முட்டை வாங்குகிற பணத்தில் நம்ம 2 பிராய்லர் கோழி முட்டையை வாங்கலாம். அதனால் நமக்கு காசு மிச்சமாகுது. அதே மாதிரி இந்த பிராய்லர் கோழி முட்டை சாப்பிட்றதுனால கூடுதலாக எந்த விதமான உடல் உபாதைகளும் ஏற்படுறது இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துள்ள கோழி முட்டை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு நாட்டுக்கோழியை வாங்கி அதனால் சுதந்திரமாக வெளியில் மேய விடுங்க. அது வெயிலில் அந்த புல்வெளியில் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னா நம்ம நார்மலாக கடைகளில் கிடைக்கிற நாட்டுக்கோழி முட்டைக்கும் பிராய்லர் கோழி முட்டைக்கும் உள்ள சத்துக்களை விட அதிகமான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்மளுடைய சேனலோட க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முட்டை சாப்பிட்றாங்களா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.